Hi guys, welcome to Mumbai Training Academy. So guys, வந்து நம்ம எஸ்ஐ அல்டிமேட் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஓரளவுக்கு இது ரிவிஷன் ஃபேக்டரா தான் போகும், ஏன்னா நம்மளுடைய எக்ஸாம்ஸ் வரையும். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் எஸ்ஐ அல்டிமேட் வீடியோஸ்லாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ண போறோம். ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் ரிவிஷன் தான் ஒரு முக்கியமான பாயிண்டே நம்மளுடைய எக்ஸாமை பொறுத்தவரையும். அதனால ரிவிஷன் நிறைய பண்ணுங்க, நிறைய கத்துக்கோங்க, பார்ப்போம், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். சரிங்களா? சோ அந்த வகையில இன்னைக்கு நான் உளவியல் வினாக்கள் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். சோ அடுத்தடுத்து சமூக அறிவியல் எல்லாமே வரதான் போகுது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நிறைய கத்துக்கோங்க. பொதறிவு பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிகே, ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அரபிக்கடலின் ராணி அண்ட் தென் வந்து பூமத்திய ரேகைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், இதெல்லாம் கேட்டாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான ஒரு அறிவு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து கேட்கக்கூடிய கேள்வி. அப்ப ஜென்ரலான புரிதல் இருக்கணும். சோ அந்த மாதிரி சில டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து அதையுமே நம்ம வந்து சனிக்கிழமை வீக்கெண்ட்ல வந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ நீங்க கொடுக்குற ஆதரவுகளை பொறுத்து தான் எங்கள் பக்கம் இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டுகளும் இருக்கும். சரிங்களா? ஆதரவு நிறைய கொடுங்க, நாங்களும் நிறைய அள்ளி வழங்குறோம். சரிங்களா? சோ பாப்போம். முதல் கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, a person goes from A to B always moving to the right or downwards along the lines, how many different routes can he adopt? ஓகேவா? ஒரு நபர் A என்ற இடத்துல இருந்து B என்ற இடத்திற்கு செல்ல. இப்ப நான் வந்து ஏற்கனவே ஒரு क्वेश्चन வந்து நான் நிறைய அல்டிமேட்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருந்தேன். அது பிசிலே கேட்டாங்க. ஏல இருந்து பிக்கு போறதுக்கும் B ல இருந்து சிக்கு போறதுக்கும் இதுக்கு 6 ரூட் இருக்கும். இந்த படம் போட்டே எடுத்திருப்பேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இதுக்கு 4 ரூட் இருக்கும். அப்ப டோட்டலா how many total routes A to C னா நான் இந்த 6 into 4 எந்த நம்பர் கொடுக்குறாங்களோ அது ரெண்டுத்தையும் பெருக்கிடுங்கன்னு சொன்னா 24. இதுக்கு வேற ஒருத்தர் வந்து அதிகபட்சம் குறைந்தபட்சம் எல்லா வீடியோஸ்லயும் கமெண்ட் போடுறாரு. தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த நேயருக்கு அந்த மாதிரி எல்லாம் வராது. அதிகபட்சம் குறைந்தபட்சம்லாம் இல்ல. ஏல இருந்து சிக்கு போறதுக்கு இந்த ஒரு வழிக்கு இங்க வந்து பிக்கு வந்துட்டாருன்னா இதுல இருந்து இந்த 4 ரூட்ல எதுல வேணா போலாம். திருப்பி இங்க வந்துட்டாருன்னா இந்த 4 ரூட்ல எதுல வேணா போலாம். சோ ஆன்சர் 24 கரெக்ட். சோ அதே கொஸ்டின் பேப்பர், அது வந்து ஒரு யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் தென் ஆர்எஸ் அகர்வால் புக்லயுமே இருக்கும் நினைக்கிறேன். பட் நான் பார்க்கல, பட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி சிசாட் கொஸ்டின். சோ அதனுடைய கொஸ்டின் பேப்பர்ல இருந்த ஒரு கொஸ்டின் தான் இதுவுமே. நான் எடுத்திருந்தேன், ஏற்கனவே எடுத்துலாம் வச்சிருக்கேன், டெஸ்ட் வச்சிருக்கேன். எங்களுடைய பசில் பிடிஎஃப்ல நான் வந்து பசங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ அந்த ஏ இருந்து பி என்ற இடத்திற்கு செல்ல வலதுபுறமாகவும் இல்லது கீழாகவும் போலாம். அப்ப இதுதான் ஏ, இது பி. ஒண்ணு நான் வலதுபுறம்னா இப்படி போலாம் சார், அது இடதுன்னு சொல்லாதீங்க, அது ஏவுக்கு இடதுபுறமா இருக்கலாம், ஆனா நமக்கு அதுதான் வலதுபுறம். அப்போ ஒண்ணு வலதுபுறமா போனோம், இல்லைன்னா கீழ் நோக்கி போனோம். இப்படி போய் நான் பிஏ ரீச் பண்றதுக்கு எத்தனை வழித்தடங்களை எல்லாரும் பயன்படுத்த முடியும்னா, நல்லா பாருங்க, இப்படி வந்து டைரக்டா இப்படி வரலாம். அதாவது வலது ஒரு கீழே ஒரு ரூட் ஆச்சா, இது ஃபர்ஸ்ட் ரூட். சரிங்களா? இல்ல கீழே இப்படி வந்து இப்படி வரலாம், இது ரெண்டாவது ரூட் ஆச்சா, அப்ப ரெண்டாவது ரூட். அப்ப 2 ரூட் நான் கண்ணுக்கு காமிச்சிட்டேன். சரிங்களா? அடுத்தது கீழே வலது கீழே இப்படி போனா இது 3வது ரூட் இல்லையா? வலது கீழே வலது இப்படி போனா 4வது ரூட். அப்ப இது ஒரு 3வது ரூட் ஒண்ணு காமிச்சேன், 4வது ரூட் ஒண்ணு காமிச்சேன். சரிங்களா? நான் இப்ப ரூட்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன், ஆனா இதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் நீங்க போட்டுடுங்க. அடுத்தது வலது கீழே அப்படின்னு போலாம், இல்ல கீழே வலதுன்னு இப்படி போலாம். சோ இது 5வது ரூட், இது 6வது ரூட். ஆக மொத்தம் ஏ என்ற நகரத்திலிருந்து பி என்ற நகரத்திற்கு செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்கு அவனால அடாப்ட் பண்ண முடியும்னா 6 வழித்தடங்கள். இதுக்கான காரணத்தோடு சொல்லிட்டு இனிமே இந்த ஆன்சர் மனப்பாடம் பண்ண வேண்டியதுதான். சரிங்களா? அடுத்து, ஜான் இஸ் ஃபேசிங் இன் தி வெஸ்ட் டைரக்ஷன் டியூரிங் தி மார்னிங் யோகா. காலையில அவர் யோகா பண்ணும் பொழுது ஜான் வந்து எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறார்? மேற்கு திசையை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எதுமா மேற்கு திசை? இதுதான் வெஸ்ட். அப்ப வெஸ்ட பார்த்து யார் இருக்கிறதா? ஜான் இருக்கார். சரிங்களா? He turned 90 degree clockwise. அதாவது அவர் 90 டிகிரி கடிகார திசையில் திரும்பி. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஜான் 0 டிகிரியா, இங்க இருந்து 90 டிகிரி கடிகார திசையிலனா அவர் எந்த திசையை பார்த்துருவார்? வடக்கு திசைக்கு போயிடுவார். அப்ப 90 டிகிரி கடிகார திசையில் நகரும் பொழுது அவர் வடக்கு திசையை போயிடுவார். பின் 270 டிகிரி எதிர் கடிகார திசையில் திரும்பினார். 270 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் போறார். அப்ப இப்படியே போனா அது கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆயிடும். ஆன்டி கிளாக் வைஸ்னா ரிவர்ஸ் எடுக்கணும்ல. அப்போ இங்க இருந்து நீங்க வந்தா ஒரு 90, 180, இங்க வந்தாதான் என்னது 270. அப்ப 270 டிகிரியினுடைய முடிவுல ஜான் பார்க்கக்கூடிய திசை என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு திசையா இருக்கும். சோ ஆன்சர் ஏ, கிழக்கு திசை. சரிங்களா? அடுத்து 3. If in a certain code language let is coded as 12, 15, 20, then how will win is coded as ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. let இத என்ன எழுதிருக்காங்க? 12, 5, 20. அப்ப டி வந்து 20வது லெட்டர், இ 5வது லெட்டர், எல் 12வது லெட்டர் தான் எழுதிருக்காங்க. அப்ப வின்ன என்ன எழுதுவாங்கன்னா W 23, I 9, N 14. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி.
ஃபர்ஸ்ட் டே உளவியல் கொஞ்சமும் சிம்பிளாவும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஆக்சுவலா நான் எங்க அகாடமில ஒரு ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வச்சுட்டேன். அதுல நம்ம ரீசன்ட் பேட்டர்ன்ல இப்ப கேட்டாங்களா கூட்டுற அனுமானங்கள் அதெல்லாம் வச்சிருக்கேன். அதுல அடுத்தடுத்த உளவியல் வீடியோலயும் நான் போடுறேன். சரிங்களா? இன்னைக்கு 30 கொஸ்டின்ல அது இருக்க வாய்ப்பு இருக்காது, பார்க்கலாம். அடுத்து how many triangles are there in the following figure? இந்த படத்துல எத்தனை முக்கோணம் இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு படம் இருந்தாலே நான் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டேன், 8. அப்ப இதுல ஒரு 8, இதுல ஒரு 8, இதுல ஒரு 8, இதுல ஒரு 8, மொத்தம் 32 இப்பயே வந்துருச்சு. இந்த 32 தாண்டி எங்கடா முக்கோணம் இருக்குன்னா நல்லா கவனிங்க, இது 33வது முக்கோணம். சரிங்களா? அதனுடைய தலைக்குப்புற இருக்கிற இது 34வது முக்கோணம். அப்ப இந்த சைடுல வரக்கூடிய இது 35வது முக்கோணம். சரிங்களா? ஆப்போசிட் சைடுல வரக்கூடிய இது 36வது முக்கோணம். அப்போ மொத்தமா 36 முக்கோணம் அது கண்ணுக்கு தெரியுது. சரிங்களா? நான் இத சொன்னேன், அடுத்தது இங்க இருந்து வரணும். இத சொன்னேன், அடுத்தது இந்த கடைசி, சரியா, கட்டங்கடைசி, இதெல்லாம் சொன்னேன். சோ இந்த மாதிரி 36 முக்கோணத்தை பாத்துட்டீங்களா? அடுத்தது வேற என்ன சார் இருக்குன்னா, நல்லா உத்து இன்னும் கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு செங்கோண முக்கோணங்கள் இருக்கும். சரிங்களா? இது ஒரு 4 செங்கோண முக்கோணம். இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர், அந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர். அதனால இந்த மாதிரி தாயம் விளையாடுற மாதிரி முக்கோணம் வந்துச்சுனாலே ஆன்சர் என்ன? 40. ஆன்சர் வந்து 40ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஒரு லெட்டர் சீரியஸ் தான் விடுபட்டு இருக்கு. சோ லெட்டர் சீரியஸ் வந்து நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டோம். சோ இதெல்லாம் வந்து சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். இதுக்கப்புறம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, இதெல்லாம் நீங்களே போட்டுலாம். இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க, ஏன்னா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது பிளட் ரிலேஷன். நமக்கு போன முறையே பிளட் ரிலேஷன் இந்த மாதிரி கோடட் பிளட் ரிலேஷன் வச்சாங்க. சோ தயவு செஞ்சு இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பெருக்கல் குறினா அவன் என்னன்னு சொல்றான்? கணவர் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்றான். வகுத்தல் குறினா என்னன்னு சொல்றான்? மகன். கூட்டல்னா என்ன சொல்றான்? மகள், பொண்ணு. மைனஸ்னா என்னன்னு சொல்றான்? மனைவி, வைஃப். ஓகேவா? சோ அப்ப என்னென்ன இது வந்து என்னென்னத்தை குறிக்குதுன்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஜஸ்ட் சால்வ் பண்ணா போச்சு. சரிங்களா? என்னத்தை சால்வ் பண்ணணும்னா, இங்க ஒரு குறியீட்டுல கொடுத்திருக்காங்கல்ல, இதுல ஜி என்பவர் ஜேவிற்கு என்ன உறவுன்னு கேக்குறான். இந்த ஜேவுக்கு ஜி என்ன உறவு? அதாவது ஜே போய் ஜி என்னன்னு கூப்பிடணும். இதுதான் கேள்வியே. இப்ப இதை நீ சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த பிளட் ரிலேஷன், இந்த ஃபேமிலி ட்ரீயை நீ சால்வ் பண்ணணும். எப்பவுமே இந்த கொஸ்டின் பின்னாடி இருந்து சால்வ் பண்றதா ஈஸின்னு சொல்லிட்டேன். இப்ப மைனஸ்னா என்ன ரிலேஷன் சொல்லிட்டாங்க? மைனஸ்னா வந்து மனைவின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஐ வந்து யாருடைய மனைவியா? ஜேவினுடைய மனைவி. ஐ வந்து யாருடைய மனைவி? ஜேவினுடைய மனைவி. அப்போ ஐ மனைவியா இருந்தா ஜே யாரா இருப்பாரு? கணவரா இருப்பார். அது தெரியும்ல உங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகேவா? அப்ப கணவர். அப்ப ஐயும் ஜேவும் கணவன் மனைவி. அடுத்தது எச் வந்து பிளஸ் சொல்லிருக்காங்க. பிளஸ்னா என்ன ரிலேஷன்ஷிப்? மகள்னு சொல்லிட்டாங்க. அப்போ எச் என்பவர் ஐயினுடைய மகள். இந்த ஐயினுடைய மகள் தான் யாரு? எச். ஐயினுடைய மகள் தான் யாரு? எச். புரியுதுங்களா? சரி, அப்ப எச் வந்து மகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ முடிஞ்சிருச்சு. எச் வந்து மகள். அடுத்தது பெருக்கல் வந்து என்னன்னு சொல்றாங்க? கணவர் அப்படின்னு சொல்றாங்க. பெருக்கல் வந்து என்னன்னு சொல்றாங்க? கணவர் அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப ஜி வந்து யாருடைய கணவர்னு பாத்தீங்கன்னா எச்னுடைய கணவர். ஜி வந்து யாருடைய கணவர்? எச்னுடைய கணவர். சரிங்களா? அப்ப இவங்க 2 பேரும் ஒரு ஜோடி, இவங்க 2 பேரும் ஒரு ஜோடி. நம்மள என்ன கேக்குறாங்கன்னா, ஜி என்பவர் ஜேவிற்கு என்ன உறவுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? இவங்களோட பொண்ணுதான் யாரு? எச். அப்ப எச்னுடைய கணவரான ஜிய போய் ஜே என்னன்னு கூப்பிடுவாரு? தன் பொண்ணோட புருஷன். அப்போ டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட் இங்கிலீஷ்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம இங்க தமிழ்ல வந்து ரொம்பவே தெளிவா கொடுத்துட்டு இருக்காங்க, மருமகங்க அப்படின்னு இருக்காங்க. சோ மருமகன். சரியா? அடுத்தது ஃபைண்ட் தி ஆட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த நம்பர்ஸ்ல எனக்கு எந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இல்ல. சரி, ஒரு ஸ்கொயர் வேல்யூ வந்து புடிச்சிட்டேன். இதை பார்க்கும்போது மட்டும் எனக்கு ஸ்டக்குன்னு ஸ்கொயர் வேல்யூ புடிச்சிட்டேன். என்னன்னா 18 ஸ்கொயர். அதை பார்க்கும்போது இது கண்டிப்பா எதோட ஸ்கொயரா இருக்கும்னா 24ஓட ஸ்கொயரா இருக்கும் அப்படின்றத புடிச்சிட்டேன். சரிங்களா? அடுத்தது இதை பார்த்த உடனே அது 4ல முடியுதுன்னா இதுவும் 4ல முடியுதுன்னா இது 26 ஸ்கொயரா இருக்கும். ஏன்னா 25 ஸ்கொயர் 625 இல்ல. ஏன்னா 800 என்பது எனக்கு ஒரு ஸ்கொயர் வேல்யூவே இல்ல. 900 தான் கரெக்டான ஒரு ஸ்கொயர் வேல்யூ 30க்கு. சரிங்களா? அதனால 800 ஸ்கொயர் வேல்யூ இல்ல. அதனால தவறானது எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 800. சரிங்களா? அடுத்தது 5 நண்பர்கள் ஒரு பென்டகன் டேபிள்ல ஃபேசிங் டு தி சென்டர்ஸ். அதாவது 5 நண்பர்கள் ABCDE ஆகியோர் ஒரு ஐங்கோண வடிவ மேசையில் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். இதுவரையும் வட்டம் பார்த்துட்டோம், கட்டம் பார்த்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது என்ன சார்? ஐங்கோணம்னா ஐங்கோணத்தை அழகா வரைங்க. இதுதான் ஐங்கோணம். சரிங்களா? ஒரு ஐங்கோண வடிவ மேசையில் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். சரிங்களா? 5 மூலை இருக்கிறது தான் ஐங்கோணம். டேபிள் வந்து 5 மூலையை கொண்டு இருக்கணும். இதுல பி என்பவர் ஏவின் வலதுபுறம் உடனடியாக உள்ளார். அப்போ பி வந்து எப்படி இருக்கணும்னா ஏவோட ரைட் சைட்ல உடனடியா இருக்கணும். நான் ஏவை எங்க வேணா பிளேஸ் பண்ணலாம்ல.
இப்ப ஏவை இங்க பிளேஸ் பண்றா, ஏவுக்கு வலது பக்கம் இதுதான். அப்ப இங்கதான் யார் இருக்கணும்? பி. சரிங்களா? சி என்பவர் பி இன் வலதுபுறம் உடனடியாக உள்ளார். பியோட வலதுபுறம் உடனடியா யாரு? சி. டி என்பவர் இ இன் இடதுபுறம் உடனடியாக உள்ளார். இந்த டி இருக்கார்ல, இந்த டி ஈனுடைய இடதுபுறம். அப்ப நான் இ இங்க போட்டா இடதுபுறம் இதுவாயிடும். அப்ப நான் இ இந்த இடத்துல போட்டா இங்கதான் டி போட முடியும். அப்போ உட்காந்துட்டாங்களா? எனில் சி இன் இடதுபுறம் உடனடியாக உள்ளவர் யாருன்னு கேக்குறாங்க. சியோட இடதுபுறம் உடனடியாக உள்ளவர் யாரு? பி. சோ ஆன்சர் வந்து பாம்பே. பி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பி. சரிங்களா? அடுத்து விடுபட்ட தொடரில் உள்ள எண்ணை காணவும் அப்படின்னு சொல்லிட்டு 4, 7, 12 கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்க. 4, 7, 12 கேள்விக்குறி 28, 39. சோ எவ்வளவு நம்பர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க? 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. 3, 5னா அடுத்தது நான் 7 ஆட் பண்ணலாம். 7 ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 19 வரும். சோ அதுக்கு அடுத்தது 9 ஆட் பண்ணலாம். 19 ஒரு 9 தான் 28 சரியாதான் இருக்கு. அப்ப விடுபட்ட எண் வேற எதுவும் இல்ல, 19 தான். சரி, அடுத்தது பட்டினி என்பது உணவுடன் தொடர்புடையது எனில் தட் மீன்ஸ் starve is related to food அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒருத்தன் பட்டினியா இருந்தா அவனுக்கு வந்து தேவை உணவு இல்லாத ஒரு காரணத்தினாலதான் பட்டினியா இருக்கான். அப்ப நீரிழப்பு என்பது எது இல்லாத காரணத்தினால ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர். டீஹைட்ரேஷன்ன்றது வந்து ஒரு வாட்டருடைய எனர்ஜி, வாட்டருடைய லெவல் வந்து பாடியில கம்மியாகும் போது தான் டீஹைட்ரேட் ஆயிட்டு இருக்கும் பாடின்னு சொல்லுவாங்க. சோ அப்பதான் ஜூஸ் எதனா புழிஞ்சு குடிங்க, எதனா தண்ணி குடிங்க, குளுக்கோஸ் கலந்து குடிங்கன்னு சொல்லுவாங்க. சோ டீஹைட்ரேட்ன்றது நீர் இழப்பினால் ஏற்படக்கூடியது. சரிங்களா? அடுத்து 11வது கேள்வி. in a certain code if flood is flood FLED is coded as 3921 gift வந்து இப்படி கோட் ஆயிடுச்சுன்னா ஹங்க் எப்படி கோட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சா கரெக்டா எடுத்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். சரி, 3921 gift 46317. இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. இங்க பாருங்களேன், இது 4 லெட்டர் 4 நம்பரை வச்சு கோட் பண்ணிட்டான். இதுவும் 4 லெட்டர் தான். ஆனா இங்க பாருங்க 5 நம்பர் இருக்கு. ஹங்குக்கு பாருங்க நம்பர்ஸ் எல்லாம் மிச்சமா இருக்கு. சரிங்களா? அதுவும் 4 லெட்டர் தான். அப்போ இது இத்தனை லெட்டருக்கு இந்த நம்பர் எல்லாம் கோட் பண்ணல, ஏதோ ஒரு லாஜிக் எடுத்துட்டு வந்திருக்கான். எஃப் ஏங்க 3ன்னு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். எஃப் ஏன் 3ன்னு எடுத்துட்டு வரணும், டி ஏன் 1ன்னு எடுத்துட்டு வரணும் அப்படின்லாம் யோசிச்சீங்கன்னா எஃப் வந்து ஏபிசிடில 6வது லெட்டர் பாதி போட்டாங்க சார். எல் வந்து 12வது லெட்டர், 12ல பாதி ஒன்றுதா? இல்ல. அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா 6ல இருந்து 3 கழிச்சிருக்காங்க, 12ல இருந்து 3 கழிச்சிருக்காங்க. இ வந்து 5வது லெட்டர், 5ல இருந்து 3 கழிச்சிருக்காங்க 2. டி 1வது லெட்டர், சாரி டி வந்து 4வது லெட்டர், 4ல இருந்து 3 கழிச்சிருந்தா உனக்கு 1. சரிங்களா? அப்ப எல்லாத்தினுடைய கரஸ்பாண்டிங் பொசிஷன்ஸ்ல இருந்து 3 3 கழிச்சிருக்காங்க. அப்ப ஜி 7வது லெட்டர் 7 - 3 4, ஐ 9வது லெட்டர் -3 6, எஃப் 6வது லெட்டர் -3 7, டி 20வது லெட்டர் -3 17. அப்ப நமக்கு ஹங்க் கேக்குறாங்களா, ஹங்க் போட்டுடலாமா? எச் 8வது லெட்டர் -3 5, 5ல தொடங்கக்கூடியதுதான் ஆப்ஷனா இருக்கணும். ஒரே ஆப்ஷன் தான் 5ல தொடங்குது. ஆப்வியஸ்லி அதுதான் கரெக்டா இருக்கும். நான் முடிச்சிட்டேன். நான் தேவையில்லாம மத்ததை வந்து ப்ரோமோட் பண்ணி எழுதி பார்க்கல. ஓகேவா? அடுத்தது 12வது கேள்வி ஒரு வெண்பட கேள்வி. நமக்கு மேக்சிமம் பஞ்சாயத்தை வைக்க வேண்டிய கேள்வியே வந்தாங்க. கரன்சி ஹென் ஆப்கானின்னு கேட்டிருக்காங்க. கரன்சி ஹென் ஆப்கானி. கரன்சினாலே நம்ம பணம். சரிங்களா? கரன்சினாலே என்ன? பணம், ரூபாய். இப்போ என் என்பது ஜப்பான் நாட்டில் ரூபாயை என்னன்னு அழைப்பாங்க? என் என்றுதான் அழைப்பார்கள். இந்தியாவில ரூபாய்னு சொல்றோம். சைனாக்காரனுங்க ரென்பின்பி, தட் மீன்ஸ் யுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குல்ல. அது என் என்பது ஜப்பான் நாட்டினுடைய பேர். ஆப்கானி என்பது ஆப்கானிஸ்தான் நாட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரூபாயினுடைய பெயர். ஓகேங்களா? அப்போ என்ன படம் கரெக்டா வரும்னா ஏ. ஏன்னா என் என்பதும் பணத்தினுடைய பெயர் தான், ஆப்கானி என்பதும் பணத்தினுடைய பெயர் தான். வெவ்வேறு நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பணத்தினுடைய வகைகள். அவை இரண்டுமே கரன்சில தான் சேரும். அதனால வந்து ஏ தான் சரியான விடையா இருக்கும் இதுக்கு. சரிங்களா? அடுத்தது 13. ஏபிசிடி ஆகியோர் ஒரு வரிசையில் மேற்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். போயிடலாமா? மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கரெக்டா பாஸ் பண்ணி. சோ மேற்கு நோக்கி அமர்ந்துள்ளனர் யாரு? ஏபிசிடிஇஎஃப். ஏபிசிடிஇஎஃப். சரிங்களா? 6 பேரு. சி என்பவர் ஏ மற்றும் இன் இடையில் உள்ளார். அப்ப சி யார் 2 பேருக்கு நடுவுல இருக்காராம்? ஏவுக்கும் ஈக்கும் நடுவுல இருக்காராம். பி என்பவர் இன் உடனடி இடதுபுறத்திலும், பி என்பவர் இன் உடனடி இடதுபுறத்திலும். எல்லாருமே மேற்கு நோக்கி தான் இருக்காங்க. மேற்கு நோக்கி இருந்தா இடதுபுறம் இப்படிதான் இருக்கும். அப்ப பி என்பவர் இன் உடனடி இடதுபுறத்திலும் மற்றும் டி இன் வலதுபுறத்திலும் இருக்கார். அப்ப டி இனுடைய வலதுபுறத்திலும் இருக்கார். அப்ப பி எப்படி இருக்காருன்னா ஈக்கு இடது பக்கத்திலையும் டிக்கு வலது பக்கத்திலையும் இருக்கார். முடிஞ்சிச்சு. அப்ப லைனா இருக்காங்க ஏசிஇபிடி. சரி, சி என்பவர் இன் வலதுபுறத்தில் உடனடியாக உள்ளார். இன் வலதுபுறத்தில் உடனடியாக தான் சி இருக்கார். கரெக்டா தான் வந்துருச்சு.
எஃப் எனப்படுபவர் தென்கோடியில் உள்ளார். இது எது தென்கோடி? இது வடக்கோடி. இதுதான் தென்கோடி. சரிங்களா? அப்போ இங்கதான் எஃப் இருக்கணும். அப்ப அதுக்கு மேல டி, அதுக்கு மேல பி, அதுக்கு மேல இ, அடுத்த சி, இங்க ஏ. இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா டியின் அருகில் இருக்கும் ஜோடி எதுன்னு கேக்குறாங்க. டியின் அருகில் இருக்கக்கூடிய ஜோடி ஒன்னு பி, இன்னொன்னு எஃப். சரிங்களா? ஒன்னு இது, இன்னொன்னு எஃப். சரிங்களா? சரியா போச்சா? அடுத்தது ஃபைண்ட் தி ஆட் ஒன். சூரத், பாட்னா, பூனா மற்றும் வாரணாசி எது தவறுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன பொறுத்தவரையும் சூரத் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குஜராத். கிஃப்ட் சிட்டின்னு சொல்லுவாங்கம்மா. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிஃப்ட் சிட்டி. அப்ப கிஃப்ட் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு நாளைக்கு கேட்ட போறாங்க. கிஃப்ட்னா குஜராத் தான். சரிங்களா? அடுத்தது பூனே. பூனே எங்க இருக்குன்னு தெரியும்? மகாராஷ்டிரால இருக்கு. வாரணாசி உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. பாட்னா பீகார்ல இருக்கு. சோ எது சார் தப்பு அப்படின்னா எனக்கு பாட்னா தாங்க தப்பு. ஏன்னா இது மட்டும் தான் தலைநகரம். அதாவது பீகாரினுடைய தலைநகரம். மத்ததெல்லாம் எதுவுமே தலைநகரம் கிடையாது. சரிங்களா? அடுத்து 15. பாக்டீரியாலஜி என்பது பாக்டீரியாக்களுடன் தொடர்புடையது. ஆமா, பாக்டீரியாலஜி அதாவது ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்ட் அஸ் பாக்டீரியாலஜி. சரிங்களா? who is the father of bacteria? ஞாபகம் வருதா? சயின்ஸ் எதனா படிச்ச மாதிரி ஞாபகம் வருதா? யார் வந்து பாக்டீரியாவினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர்? சோ தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ ஃபோமாலஜி இஸ் ரிலேட்டட் டு என்னன்னு கேக்குறாங்க. நம்ம படிச்சிருக்கோம் ஃபோமாலஜி இஸ் ரிலேட்டட் டு பழங்கள், ஃப்ரூட்ஸோட சம்பந்தப்படுறதுதான் ஃபோமாலஜின்னு சொல்லியிருக்கோம். நான் அப்போ இந்த பறவைன்னு இருக்குல்ல, இத பத்தி படிக்கக்கூடிய படிப்பு என்னன்னு சொல்லுவாங்க? ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜி. சரிங்களா? ஆர்னித்தாலஜி. அப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய. அஸ்ட்ராலஜினா ஜோதிடம். பூஞ்சையை பத்தி படிக்கக்கூடிய படிப்பினுடைய பெயர் என்னமா? மைக்காலஜியா பைக்காலஜியா சொல்லிட்டு போங்க. அடுத்தது ஒரு கொஸ்டின்ஸ் வயது கணக்குல இருந்து கேட்டிருக்காங்க. சவிதாவின் வயது மோகனின் வயதை போல் 3 மடங்காகும். அதாவது சவிதாவோட வயது மோகனோட வயதை போல் 3 மடங்காகும். மோகன் மற்றும் சவிதாவின் வயதுகளின் கூடுதல் சோகனின் வயதை போல் 2 மடங்காகும். மூவரின் வயதுகளின் கூடுதல் 150 எனில் சோகனின் வயதை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ சவிதாவின் வயது மோகனின் வயதை போல் 3 மடங்காகும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யாரை எழுதலாம்னா சவிதா. சரிங்களா? சவிதா. அடுத்தது யாரு? மோகன். சவிதா, மோகன். சவிதாவின் வயது மோகனின் வயதை போல் எத்தனை மடங்காகும்? 3 மடங்காகும். அப்ப எனக்கு மோகன் வயசே தெரியாது. நான் மோகன் வயசை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா சவிதா வயசை என்னன்னு எடுத்துப்பேன்? 3x எடுத்துப்பேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. சவிதாவின் வயது மோகனின் வயதை போல் 3 மடங்காகும். மோகனின் வயதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா சவிதாவின் வயதை 3x எடுத்துப்பேன். ஏன்னா 3 மடங்குல்ல. மோகன் மற்றும் சவிதாவின் வயதுகளின் கூடுதல். மோகன் மற்றும் சவிதாவின் வயதுகளின் கூடுதல். இந்த இருவருடைய வயதுகளின் கூடுதல் சோகனின் வயதை போல் 2 மடங்காகும். அப்ப இன்னொரு கேரக்டர் வரான். அவன் தான் யாருன்னா சோகன். இந்த சோகனோட வயதை போல 2 மடங்கு. அப்ப இந்த கூடுதல் எவ்வளவுமா? 4x. அப்ப இவர்கள் இருவருடைய வயதுகளின் கூடுதல் 4x. இது சோகனோட வயசை போல 2 மடங்கா. அப்ப இதுதான் 2 மடங்குனா சோகன் வயசு என்னவா இருக்கணும்? 2x இருக்கணும். புரியுதா சொல்றது ஏன்ட்டு? இவன் 2x இருந்தாதான் அதனுடைய 2 மடங்கு என்ன? 4x. அப்போ சவிதா மற்றும் மோகனின் வயதுகளின் கூடுதல் சோகனின் வயதை போல் 2 மடங்காகும். இவர்கள் மூவரின் வயதுகளின் கூடுதல் 150. அது தெளிவா சொல்லிட்டான். 150ன்னு சொல்லிட்டான். அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினாதான் 150. அப்ப சால்வ் பண்ணலாமா? 6s = 150. அப்ப x கண்டுபிடிக்கணும்னா 150/6 அடிச்சு கொடுக்கலாமா? மூணாவது வாய்ப்பாட்டுல அடிச்சா அது எவ்வளவு வரும்? 50/2ன்னு வரும். ஏன்னா 6 2 முறை, 5 வந்து 5 முறை மூணாவது வாய்ப்பாட்டுல. இப்ப 50 2 அடிச்சா 50 2ஆல் அடிச்சா என்னமா கிடைக்கும்? 25. அப்ப x இன் மதிப்பு 25. அப்ப x இன் மதிப்பு 25னா நமக்கு யாரோட வயசு கேக்குறாங்க? சோகனோட வயசு தான் கேக்குறாங்க. அப்ப மோகனோட வயசு தான் 25. சோகனோட வயசு வந்து 2x. சோகனோட வயசு 2x. அப்ப இந்த 25 எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 × 25 என்னமா கிடைக்கும்? 50ன்னு கிடைக்கும். அப்ப சோகனின் வயது என்ன? 50. சோகமா சொல்லக்கூடாது, நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளவு பெரிய ஒரு கொஸ்டினா? ABCDE of 7 members in a family, there are 3 married couples. It's one of a blood relation question. அதாவது blood relation மாதிரியே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பசில். பாத்துருவோமா? சரி, இப்ப நல்லா வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் நான் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரி, நான் இப்ப மேல வச்சிடுறேன். இவன் எனக்கு ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ்க்காக தான். சரி, ABCDEFG ஆகிய 7 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்ப 7 பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்துல. அதில் 3 திருமணமான ஜோடிகள் இருக்காங்க. திருமணமான ஜோடினா 2 பேரா? அப்ப 3 பேர் திருமணமான ஜோடினா அதுக்கே எத்தனை பேர் போயிடுது? சரியா 6 பேர் போயிடுது. சரிங்களா? அப்ப யாரோ ஒருத்தர் மொட்டை கட்டியா இருக்காரு, கல்யாணம் ஆகாத 90s கிட்டதான் இருப்பாரு போல இருக்கு. சரியா? அப்போ அது வரையும் வந்துருச்சா? இப்ப இங்க வந்து பாருங்க, F என்ற பொறியாளர் B னுடைய தாயாவார். அப்ப இங்க ஒரு பசில் நான் ஏன் சொல்றேன்னா, இது ஒரு பிளட் ரிலேஷன் மாதிரியே போகக்கூடிய ஒரு பசில். ஒரு கூடவே வந்து பாருங்க, இவன் இந்த வேலை செய்யறான் அந்த வேலை செய்யறான்னு ஒரு பசில் மாதிரி கொடுக்குறாங்க. பாப்போம்.
அப்ப எஃப் என்ற பொறியாளர் பியினுடைய தாய். அப்போ பிக்கு ஒரு அம்மா இருக்காங்க, பிக்கு ஒரு அம்மா, அதுதான் யாரு? எஃப், அம்மான்னு போட்டுக்கோங்க, தாய். சரியா? அவங்க என்ன தொழில் செய்யறாங்க? இன்ஜினியர். ஓகேவா? அவங்க யாரு? இன்ஜினியர். பொறியாளர்னு சொல்லிட்டாங்களா, இன்ஜினியர். அப்ப எஃப் வந்து ஒரு இன்ஜினியர். பி என்ற தொழிலதிபரின் மனைவி ஆசிரியர் ஆவார். இந்த பி இருக்காரு பாரு, இவர் தொழிலதிபர். ஏன் பிளஸ் போடுறீங்க சார்? அவர் ஆணுன்னு எப்ப சார் சொன்னாங்கன்னா இவருடைய மனைவின்னு சொல்லியிருக்காங்கல்லம்மா. பி என்ற தொழிலதிபரின் மனைவி அப்படின்ட்டாங்கல்ல. அப்ப பிக்கு மனைவி இருக்காருன்னா பி கணவனாதான் இருக்கணும். அப்ப இவர் ஒரு தொழிலதிபர், பிசினஸ் மேன், தொழிலதிபர். சரிங்களா? இந்த தொழிலதிபரின் மனைவி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர், ஆசிரியரா இருக்காங்க. சரியா? ஆனா அந்த மனைவி யாருன்னு குறிப்பிடல. அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறதாகவும் அந்த மனைவி ஆசிரியர் வேலை செய்யறதாகவும் குறிப்பிட்டாங்களே தவிர அந்த மனைவி யாரும் டைரக்டா இன்னும் சொல்லல. சரி விடுங்க, பாப்போம். ஜி என்ற ஒரே நபருக்கு தான் வீட்டில் திருமணமாகவில்லை. நம்ம 90s யாருன்னா ஜி. ஜிக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகல. அப்ப ஜிக்கு கல்யாணம் ஆகல, தனியா ஓரம் கட்டுங்க. சரிங்களா? அடுத்தது டி என்பவர் ஜியின் தந்தை. இந்த ஜிக்கு அப்பா ஒருத்தர் இருக்கார். அந்த அப்பா யாரு? டி. டின்றது பிளஸ்மா, தந்தை. சரிங்களா? தந்தை. அடுத்தது ஜி என்பவர் சியின் சகோதரன். இந்த சீன் ஒருத்தர் இருக்காரு. அந்த சீனுடைய சகோதரன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா தட் மீன்ஸ் பிரதர். பிரதர் தான் சி. சீனுடைய சகோதரன் தான் ஜி. ஜி என்பவர் சியின் சகோதரன். சி என்பவர் மருத்துவர். சி யாரா? டாக்டர். டாக்டர். சி யாரு? டாக்டர். ஏ என்பவர் பியின் பாட்டி. இந்த பி இருக்காருல, இந்த பி, இந்த பிக்கு ஒரு பாட்டி இருக்கு, அதுதான் யாரு? ஏ, பாட்டி. மேலும் அவர்தான் குடும்ப தலைவின்னு சொல்லிட்டாங்க. குடும்ப தலைவினா அவங்கதான் ஹோல்டஸ்ட் பர்சன். அதாவது வந்து குடும்ப தலைவின்னு யாருக்கு கொடுப்பாங்க? வீட்டுல பெரியவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. அப்ப இவங்க ரொம்ப பெரியவங்க, அவங்கதான் குடும்ப தலைவி ஆவாரெனில் சியினுடைய மனைவி யாருன்னு கேக்குறாங்க. இதோ இந்த இருக்காருல, சியினுடைய மனைவி யாருன்னு கேக்குறாரு. என்ன சார் குடும்பம் மொட்டை காட்டியா நிக்குது, ஜிக்கு கல்யாணம் ஆகல, அப்ப 3 ஜோடி கல்யாணமானது இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப இவங்க தான் அந்த 3 ஜோடியா இருக்கணும். பாருங்க, பி கூட கல்யாணமான ஒருத்தர் இன்னொரு கேரக்டரே சொல்லலையா, அதை நான் ஈன்னு போடுறேன். ஏன் சார் சிக்கு சி இருக்க கூடாது அந்த இடத்துல ஆசிரியரானா? பியினுடைய பொண்டாட்டி ஆசிரியர்னு சொல்லிட்டாங்க. ஆனா சி என்னன்னு சொல்லிருக்காங்க? டாக்டர்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் சி எத்தனை வந்து இங்க பொறுத்தல. புரியுதுங்களா? புரியுதுங்களா? சரியா? அதனால பொறுத்தல, அதனால இ இங்க பொறுத்திடுறேன். இந்த எஃப்க்கும் சிக்கும் தான் கல்யாணம் ஆயிருக்கணும். ஏன்னா சி ஒரு ஆணா இருந்திருக்கலாம் என்னுடைய கணிப்புப்படி. ஏன்னா இது ஒரு திருமணமான ஜோடி, இது ஒரு திருமணமான ஜோடி. மேல இந்த டி ஏன் சும்மா இருக்காங்கல்ல, ஏன் வயசான தாத்தா பாட்டி அவங்கள சேர்த்துலாம், அவங்க ஒரு ஜோடி. அப்ப 3 திருமணமான ஜோடிகள் இவர்கள் தான். இந்த ஏவுக்கும் டிக்கும் பிறந்தது சி மற்றும் ஜி. இந்த சியும் ஜியும் தான் இவர்களுடைய பசங்க. இந்த சி கல்யாணம் ஆயிட்டு வந்தது எஃப். எஃப்க்கு ஒரு பையன் பிறந்து பி, அவருக்கும் கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இதுதான் அந்த குடும்பம். இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க? சியினுடைய மனைவி யாருன்னு கேக்குறாங்க. தெல்ல தெளிவா தெரியுது, பொறியாளரான எஃப் தான் சியினுடைய மனைவி ஆவார். சரிங்களா? முடிஞ்சிச்சு. அடுத்தது ஸ்டடி தி டயகிராம் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் தி क्वेश्चन. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இப்ப கூட கேட்டாங்க, எந்த how many government toy factories are there outside town P? எத்தனை அரசாங்க பொம்மை நிறுவனங்கள் பி என்ற நகரத்தை விட்டு வெளியே உள்ளதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ இதுதான் பி என்ற நகரம். இதுதான் என்னது? பி என்ற நகரம். இது வந்து கவர்மெண்ட் ஃபேக்டரி, இது வந்து பொம்மை நிறுவனம், டாய் ஃபேக்டரி. இந்த பி என்ற நகரத்தை விட்டு எத்தனை பொம்மை கவர்மெண்ட் ஃபேக்டரி வெளியே இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம இருக்கிறதே ஒரு பொம்மை அரசாங்கத்துல தான். இது விட்டுருங்க, இது ஏ, இதுதான் பி என்ற நகரம். இதுல எந்த நம்பரும் வரக்கூடாது. அப்ப நமக்கு ஆன்சர் 450, 50, 300 இதுலதான் ஏதோ ஒண்ணு வரணும். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எத்தனை அரசாங்க பொம்மை நிறுவனங்கள்? ஒண்ணுதான், நம்ம இருக்கிறது தான். ஆனா இங்க வந்து கணக்கு படத்துல இருந்து பாத்தீங்கன்னா இதுதான் 50ன்றதுதான் அரசாங்கத்திலயும் இருக்கு, பொம்மை நிறுவனங்கள்லயும் இருக்கு. அப்ப இத்தனை அரசாங்க நிறுவனங்கள், தட் மீன்ஸ் 50 அரசாங்க பொம்மை நிறுவனங்கள் தான் பி என்ற நகரத்தை விட்டு வெளியே இருக்கு. சோ ஆன்சர் வந்து 50. சரிங்களா? அதை பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு கரெக்டா பதில் சொல்லுங்க. அடுத்து 19வது क्वेश्चन வந்து ஒரு விடுபட்ட எண்ணை நிறைவு செய்கன்னு தான் கொடுத்திருக்காங்க. 100, 92, 85, 79, 74 கேள்விக்குறின்னு கொடுத்திருக்காங்க. 100ல இருந்து 92 வந்து -8, அடுத்தது வந்து -7, அடுத்தது -6, அடுத்தது -5னா அடுத்தது -4 பண்ணிருக்கணும். அப்ப 70 தானே வந்திருக்கணும். ஆன்சர் ஏ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 70. பார்த்தாலே சொல்லலாங்க, நம்பர்ஸ் பார்த்துட்டு பயப்படாதீங்க. அடுத்து ஹார்ட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்டோன். சாஃப்ட், இதுக்கு தமிழ்ல क्वेश्चन இல்லமா, எழுதிக்கோங்க. கடினம் என்பது கல்லுடன் தொடர்புடையது எனில் மென்மை என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? மென்மை என்பது எதனுடன் தொடர்புடையது? இறகு. ஏன்னா ஃபெதர் தான் ரொம்ப சாஃப்டா இருக்கும், இறகு தான் சாஃப்டா டச் ஆகும். சரிங்களா? அடுத்தது 21வது கேள்வி,
A series is given below which one term is missing அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. Again the second question for you guys. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நான் லெட்டர் சீரிஸ் கொடுத்துட்டேன். இது அடுத்து இன்னொரு லெட்டர் சீரிஸ். சோ என்ன ஆன்சர் வரும்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து 22வது क्वेश्चन வந்து ஒரு சிலாகிசம் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. சில எலுமிச்சை சிவப்பாகும். that means some lemons are red ன்னு சொல்றாங்க. அப்போ some lemons சில லெமன்ஸ் வந்து என்னவா இருக்கு? ரெட்டா இருக்கு. and then some beet are lemons. some beet are lemons. ஓகேவா? சில கிழங்குகள் வந்து எலுமிச்சை ஆகும் சொல்றாங்க. some beet are lemons. இதுதான் அதற்கான வெண்படம். இப்ப அதுக்கான முடிவுகள் என்ன சொல்றாங்கன்னா சில எலுமிச்சைகள் கிழங்கு ஆகுமான்னு கேக்குறாங்க. that means வந்து some beets are lemon ன்னு கேக்குறாங்க. some lemons are beet ன்னு கேக்குறாங்க. ஆமா டச் ஆயிருக்கு. அப்ப முதல் முடிவு சரி. இரண்டாவது முடிவு some beets are red. சில கிழங்குகள் சிவப்பாகுமான்னு கேக்குறான். some beets are red. சில beets ரெட்டா இருக்கா? இல்ல. அப்ப இரண்டாவது முடிவு தவறு. சோ ஆன்சர் வந்து முடிவு 1 மட்டும் தான் சரி. the only conclusion one is follows. 23 if a dice has numbers 1 to 6 on his faces and face 1 is opposite to 6. அவங்களே சொல்லிட்டாங்க. பகடையில 1 முதல் 6 பக்கங்கள் இருக்கு. 1 முதல் 6 முகங்கள் கொண்ட ஒரு பகடையில் ஒன்றிற்கு எதிராக 6ம் 3ற்கு எதிராக 4ம் இருந்தால் 2ற்கு எதிரே வர வேண்டிய என்னன்னு கேக்குறாங்க. இதுல எதுமா மிஸ் ஆகுது? 5 தான் மிஸ் ஆகுது. அப்ப என்ன வரணும்? 5 தான் வரணும். சோ பாம்பே இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 24வது क्वेश्चन. What will be the total number of days from 20th February 2020 to 15th April 2020 by including both the days? அதாவது 20 பிப்ரவரி 2020 முதல் 15 ஏப்ரல் 2020 வரை உள்ள மொத்த நாட்கள் எத்தனை? 2 நாட்களையும் கணக்கில் கொள்ள வேண்டும். நான் அது என்ன 2 நாட்கள்னா இந்த ஸ்டார்டிங் டேட் இந்த எண்டிங் டேட் ரெண்டுமே எடுத்துக்கணும். அப்ப நமக்கு மாசம் வந்து பிப்ரவரியில ஆரம்பிக்குது. இவங்க கொடுக்குற கணக்குப்படி பார்த்தா பிப்ரவரி, அடுத்தது என்னது மார்ச், அடுத்தது என்னது ஏப்ரல். இந்த 3 மாசத்துல இருக்கக்கூடிய நாட்களை தான் கூட்ட சொல்றாங்க. மார்ச்ல மொத்த நாட்களையும் கூட்டிடுவேன். ஏன்னா மார்ச்ல மொத்தமா 31, அதை கடந்துதான் போறேன், அதனால கூட்டிடுவேன். ஏப்ரல்ல அவங்க எந்த தேதியோட நிக்க சொல்றாங்க? 15ஓட நிக்க சொல்றாங்க, அதனால 15 கூட்டிக்குவேன். இந்த பிப்ரவரி தான் கணக்குல இடிக்குதே. 20ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்க சொல்றாங்க. மொத்தமா பிப்ரவரியில எத்தனை நாள்? 28 நாள். அப்ப 20ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்க சொன்னா அது ஒரு 8, இது ஒரு 1ன்னா 9 நாள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா தப்பு. வருஷத்தை சும்மா ஒன்னும் கொடுக்கல. இந்த வருஷத்தை முதல்ல கணக்குல பாருங்க. வருஷம் 2020, அது ஒரு லீப் வருஷம். அப்ப ஆக மொத்தம் அங்க எத்தனை நாட்கள் இருக்குன்னா 10 நாட்கள் இருக்கு. ஏன்னா பிப்ரவரி மாசத்துல 29 நாட்கள் வரும். சோ இந்த கணக்கின் அடிப்படையில போட்டீங்கன்னா 5 3 1 5. சோ ஆன்சர் வந்து 55. அவ்வளவுதான் வருது. 9 10 தான். 6 சாரி, தப்பா கூட்டிட்டு இருக்கேன். 6 56 சீமா. சரிங்களா? அடுத்து 25 கடல், தீவு, மலை, வெண்படம் தேர்கன்னு சொல்றாங்க. சி ஹைலாண்ட் மவுண்டன். சோ வெண்படத்துல தான் கொஞ்சம் டிபிக்கலா வைக்கிற क्वेश्चंस. அதுக்கான காரணம் என்னன்னா நீங்க அதை கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா சார் மலை தீவுல இருக்கும் சார், தீவு கடல்ல இருக்கும் சார். சூப்பர் இல்ல அப்படின்வாங்க. எதனா கேட்டிருப்பாங்க. இமயமலை உயரம்ன்ற, கஞ்சன்ஜங்கா மலை உயரம்ன்ற, அது தீவுலயா இருக்கு, அது கடல்லையா இருக்கு. ஏன்பா இப்படி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி எங்களையும் கன்ஃபியூஸ் பண்றீங்க? சோ யோசிச்சு பதில் சொல்லுங்க. இதை நேத்து என்கிட்டே வந்து ஒருத்தன் சிரிச்சுட்டு சொல்லிட்டு போறான். நான் எங்க முப்படை வேலூர் கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா எதிர்க்கே ஒரு மலை இருக்கு. அடிச்சு கழுத்து மேலே அடிச்சு காமிச்சேன். ஏன்னா அங்க பாரு மலை இருக்கு, அந்த மலை என்ன தீவுல இருக்கா இல்ல நம்ம கடல்ல இருக்குமா? கொன்னிடுவேன் அப்படின்னு. அப்ப எல்லா மலையும் வந்து என்ன இருக்கிறது? தீவுல மலைகள் இருக்கலாம், தப்பு இல்லை, இல்லைன்னு சொல்லல. அப்போ கடல்ல தான் தீவு இருக்கும், அது உண்மைதானே? அப்ப வெளியில இருக்கக்கூடிய ஒரு வட்டம் வந்து கடல், இது வந்து தீவு. சரிங்களா? அப்போ மலையை வந்து நான் என்ன பண்றேன்னா இங்க தனியா போடுறேன். ஏன் நான் தனியா போடுறேன்னா மலை என்பது நிலப்பகுதியில் இருக்கக்கூடியதாகவும் தீவு வந்து கடல் பகுதியில் இருக்கக்கூடியதாகவும் நான் காட்டுறேன். சோ அதனால சின்ற படம் தான் இப்ப இருக்கக்கூடிய படங்கள்ல ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை ஷோ பண்ணுது. ஏன் சார் சில மலைகள் வந்து இருக்காதா சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் சொல்லுவீங்க. சரிங்களா? இப்படி ஒரு படம் சொல்லுவீங்க. அப்ப கடல்லையும் சில மலைகள் இருக்கிற மாதிரி கணக்கு வந்துரும். சோ இந்த மாதிரி படம் இருந்துருந்துச்சுன்னா போட்டிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி இருக்கா? இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ரெண்டும் உள்ள போயிடுதே. அப்ப மலைகள் எல்லாமே கடலுக்குள்ளே இருக்குதுன்னா நம்ம எல்லாம் இன்னும் கடலுக்குள்ளதான் இருக்கிற மாதிரி ஆயிடுது. ஏன் சார் நம்ம எல்லாம் கடலுக்குள்ளதானே இருக்கோம்? இது பாருங்க, நம்ம பூமியை சுத்தி கடல் தானே இருக்கு அப்படின்னா இது நிலப்பரப்பு. கடல் என்பது அந்த இடத்துலதான் இருக்கு. கடலுக்குள்ள இருக்கிறோம்னா வேறமா கடல். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு போனா அங்க போய் நோண்ட தண்ணி வந்தோம் அப்படிலாம் வருதா? வரல. சோ புரிஞ்சுக்கிட்டு போடுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? இதுதான் பெஸ்ட், டிஸ்கிரைப்ஸ் த பெஸ்ட். ஓகே. அடுத்தது ராங் நம்பர் இந்த ஃபாலோவிங் சீரிஸ். எது தவறுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்க்கும் போதே தெரியுது எனக்கு எல்லாமே அடியுது. 25ஆல் அடியும், 5ஆல் அடியும், ஆனா 127 தான் எதாலையும் அடியாது. சோ ஆன்சர் வந்து தவறான எண் வந்து பாம்பே 127. 27வது கொஸ்டின் வந்து ஆதித்யா மேலிருந்து 34வது இடத்திலும் கீழிருந்து 44ஆம் இடமும் பெற்றுள்ளார் என்று வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர்? கண்டிப்பா ஒரு தரவரிசை கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்கு. சோ மேல இருந்து ஆதித்யா 34, கீழே இருந்து 44. சோ 8 ஒரு 7 78, 1 கழிச்சுக்கோங்க 77.
ஏன்னா 2 பக்கம் இருந்தும் ஆதித்யாவை தான் கூட்டியிருக்கீங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடான மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து 28 அனைத்து ஆரஞ்சும் மாம்பழம் ஆகும். அப்போ எல்லா ஆரஞ்சும் என்னன்னு பாத்தீங்கன்னா மாம்பழம். எந்த மாம்பழமும் வாழைப்பழம் இல்லை. வாழைப்பழம் மாதிரி பேசுறா மேம் சொல்லுவாங்கல்ல, அதனால எந்த மாம்பழமும் வாழைப்பழம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எந்த வாழைப்பழமும் மாம்பழம் இல்லை, சரியா? கரெக்ட். எந்த வாழைப்பழமும் மாம்பழம் இல்லை. அனைத்து மாம்பழமும் ஆரஞ்சு ஆகும், ஆனா தப்பு. எல்லா மாம்பழமும் ஆரஞ்சா இருக்காது. சோ முடிவு 1 மட்டும்தான் சரி. சரிங்களா? முடிவு 1 மட்டும்தான் சரி. அடுத்தது 29வது கேள்வி. In a code language, temple is written as 053625. அது என்ன தெரியல. பிரேவை எப்படி எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. முதல்ல எழுதி பார்க்கலாம். டெம்பிள் வந்து என்ன எழுதுறாங்க? 053625. கோடிங் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தா எனக்கு தெரியுது. இ வந்து 5வது லெட்டர், ஓகேவா? இ 5வது லெட்டர். ஆனா இதெல்லாம் என்ன எழுதிருக்காங்கன்னா எம் எத்தனாவது லெட்டர்மா? 13வது லெட்டர். அந்த கடைசி டிஜிட் மட்டும் எழுதிருக்காங்க. பி 16வது லெட்டர், கடைசி டிஜிட் மட்டும் எழுதிருக்காங்க. எல் 12வது லெட்டர், கடைசி டிஜிட். டி 20வது லெட்டர், கடைசி டிஜிட் மட்டும் எழுதிருக்காங்க. அப்ப புரியுதா? சிங்கிள் டிஜிட்டா இருந்தா அதை அப்படியே விட்டுறாங்க. டபுள் டிஜிட்டா இருந்தா கடைசி டிஜிட் மட்டும் எழுதுறாங்க. அப்போ பிரே ஏ 1வது லெட்டர், சோ 1 அப்படியே எழுதிருப்பாங்க. ஒய் 25வது லெட்டர், சோ 5ன்னு எழுதிருப்பாங்க. ஆர் 18வது லெட்டர், சோ 8ன்னு எழுதிருப்பாங்க. பி 16வது லெட்டர், சோ 6ன்னு எழுதிருப்பாங்க. சோ கோடிங் 6815 சொல்லக்கூடிய ஏ ஆப்ஷன் தான் சரி. சோ ஒரு நல்ல கோடிங் டிகோடிங்கா இருந்தது. இப்படி எல்லாம் கேட்டாதான் கொஞ்ச நேரம் உட்காருவாங்க. ஓகே. அடுத்து ஒரு செகண்ட் கோட் லாங்குவேஜ்ல சி வந்து 24ன்னு எழுதுறாங்க. சி 24ன்னு எழுதணும்னா பின்னாடி இருந்து பார்த்தா சி 24th லெட்டர் தான். ஹை பின்னாடி இருந்து பார்த்தா இவர் 22, இவர் 22, பின்னாடி இருந்து பார்த்தா இவர் செகண்ட் லெட்டர். சோ எல்லாத்தையும் கூட்டினா 46 வருது. சரி, அப்போ ஏபிசிடி பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அத த கூட்டுங்க. பின்னாடி இருந்து கூட்டினா இவர் 7வது லெட்டர், பின்னாடி இருந்து கூட்டினா இவர் 19வது லெட்டர், பின்னாடி இருந்து கூட்டினா இவர் 22வது லெட்டர். 9 ஒரு 7 16 18 4 48ங்க. ஆன்சர் டி. சரிங்களா? சோ 20 கேள்வி பார்த்துட்டோம். நான் தமிழ் இங்கிலீஷ்க்கு தனியா வீடியோ போடுறேன். அதே மாதிரி சைக்காலஜில அந்த கூட்டுலாம் வந்துச்சுல, அதெல்லாம் வச்சிருக்கேங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க. இணைந்திருக்க, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.